செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகின்ற மிக விசேஷித்த மற்றும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று சமாதானமாகும். நாம் ஆண்டவரை வாஞ்சையுடன் ஜெபத்தில் தேடும்போது, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது, அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படும் போது சமாதானத்தினால் நம்மை நிரப்புகிறார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணின நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். கவலைகளுக்கும் சண்டை சச்சரவுகளுக்கும் நம் இதயத்தில் இடமளிக்காமல் ஆண்டவரை விசுவாசித்து அவரை துதிக்கும் போது நாம் சமாதானத்தை காத்து கொள்ளலாம். மேலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களான நாம் நம் உறவுகளில் சமூகத்தில் சமாதானத்தை உண்டாக்குகிறவர்களாக, ஆண்டவரின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க அன்பு காட்ட அழைக்கப்பட்டுள்ளோம். நம்முடைய ஆண்டவர் சமாதானக்காரனர். அல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, மெய்யான சமாதானத்தின் காரணராக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் குழப்பமான சூழ்நிலையிலும் உண்மை உள்ளவராயிருந்து சமாதானத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி. எங்கள் உறவுகளில் சுற்றியுள்ள மக்களிடத்தில் நாங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க உதவி செய்யும். இந்த உலகில் உள்ள மக்களுக்கு உம் அன்பை காட்டவும் உம்மை பிரதிபலிக்கவும் கிருபை தாரும். ஆண்டவரே, எங்கள் மூலமாய் உம் சமாதானம் எல்லா மக்களிலும் நிரம்பும்படி ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவனே, எல்லா சூழ்நிலையிலும் சமாதானத்தை காத்துக்கொள்ள ஞானத்தையும் கிருபையும் தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.